ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 4. அந்த டிராகன் நம்ம ஹீரோயினை பார்க்காம போயிருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்போ ஸ்டெல்த் மோட்ல இருக்கா. அந்த ஸ்டெல்த் மோட்ல இருந்தா யார் கண்ணுக்குமே அவ தெரிய மாட்டா. அந்த டிராகன் கிட்ட மட்டும் சண்டை போடக்கூடாதுப்பா, நல்ல வேலை என்கிட்ட ஸ்டெல்த் மோட் இருந்துச்சு, அது மட்டும் இல்லைன்னா என் கதை இந்நேரத்துக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இப்போ அந்த இடத்துல இருந்து போறா. என் லைஃப்ல நான் திரும்பவும் கோல மாதிரி ஓடி போக கூடாதுன்னு முடிவெடுத்தேன். ஆனா இப்போ பாருங்க திரும்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மேண்டிஸ் சண்டை போட்டுட்டு இருக்கு. நான் இந்த லேப்ரின்த்தோட சென்டர் இடத்துல இருக்கேன் அப்படின்னா இன்னும் கீழே போக போக மான்ஸ்டர்ஸ் பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டே போகுமா. அந்த ஸ்னேக்கை விடவும் இந்த மேண்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது போலியே அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு இருந்தா. ஒரு பெரிய ஸ்பைடர் மாதிரியான மான்ஸ்டர் வந்து அந்த மேண்டிஸையே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒருவேளை நானும் ஒரு நாள் பெருசா வளரும் போது இந்த மாதிரி கேவலமான உருவத்துக்கு தான் மாறுபடும். சரி ஓகே, இன்னும் என்னெல்லாம் ஆபத்து இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறா. சண்டை போடுறதுக்கு அவளுக்கு ரொம்பவும் பயமா இருக்கிறதுனால எந்த ஒரு மான்ஸ்டர் கூடயும் சண்டை போட்டு அதை சாப்பிடாம அவ இப்ப பசியில இருந்துட்டு இருக்கா. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க எல்லார்கிட்டயுமே பாய்சன் இருக்கு. சோ நாங்க எல்லாருமே பாய்சன் கேங் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு அவ போய் பாக்குறா. பார்த்தா செவுத்துல ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த அட்டைப்பூச்சி ரொம்பவும் ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. இதே எதனால மத்த மான்ஸ்டர் சாப்பிட மாட்டேங்கி, இதுதான் நிறைய இருக்குல்ல, அதை சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சாப்பிட்டு பாக்குறா. அந்த அட்டைப்பூச்சியை சாப்பிட்ட அடுத்த செகண்டே அவ ஹெச்பி அவ்வளவு கம்மியாயிட்டு அவ்வளவுதான் ஸ்பைடர் இறந்து போச்சு, ஷோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க. ஆனா அவகிட்ட ஹீலிங் பவர் இருக்கு அப்படிங்கிறதுனால சீக்கிரமே திரும்ப உயிரோட வந்துருதா. என் லைஃப்ல இவ்வளவு கேவலமான விஷயத்தை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ராட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3க்கு அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. சரி எனக்கு வேற வழி இல்லை, நான் பசியில சாகாம இருக்கணும்னா இதை கஷ்டப்பட்டாச்சு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறா. இதெல்ல முடியல, நான் சாப்பிடாவே கூட செத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இந்த லேப்ரின்குள்ள சூரியன் இல்லங்கிறதுனால எத்தனை நாள் நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் பல நாளா இந்த வழியா நடந்துகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அப்பதான் ஒரு 3 டைனோசர் அந்த இடத்துல நிக்கவும் இது வேட்டைக்கான நேரம் அப்படின்னு சொல்லி 3த்தையும் ஒரே நேரத்துல பிடிச்சு அது அவ்வளோத்தையுமே பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுங்களை சாப்பிட்டதுனால இவளுக்கு நிறைய பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் அவ்வளவுமே இம்ப்ரூவ் ஆகுது. நிறைய பாய்சன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனதுனால பாய்சன் மேஜிக், பாய்சன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி 2 ஸ்கில் கிடைச்சிருக்கு. எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண தெரியாததுனால பாய்சன் மேஜிக் வேண்டாம், இந்த சிந்தசிஸ் என்னதுன்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆனா எதுவுமே அந்த இடத்துல நடக்கல. எதிர்பார்த்ததுதான், இதையும் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவ படுத்து கிடக்கும்போது பார்த்தா பாய்சன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி அவ கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாய்சன் வந்து கீழே விழுது. இதுவும் கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி தான்ப்பா இருக்கு. ஆனா என்னோட எம்பி இதனால கம்மியாகுது. இந்த பாய்சனை வச்சு நான் என்ன பண்றது, பசங்க பாட்டில பிடிச்சு வைக்கணுமா? ஆனா என்கிட்ட தான் பாட்டில இல்லையே. சரி இது அப்புறமா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டஞ்சனை சுத்தி இப்ப போய்கிட்டு இருக்கா. என்னதான் இந்த இடம் இவ்வளவு பெருசா இருந்தாலுமே இந்த இடம் ஃபுல்லா சுத்தி பாறைகள் மட்டும்தான் இருக்கு. என்னோட வீட்டுல இருக்கும்போது டிவில நான் நிறைய பிளேஸ பாத்திருக்கேன். ஆனா அப்ப அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்தது இல்ல. ஆனா இப்பதான் எனக்கு தோணுது நிறைய விஷயங்களை நான் நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு மங்கி அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கு. அதோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால அதுக்கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகி போலான்னு பார்த்தா ஒரு மங்கி கூட்டமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறா. சரி எல்லா மங்கியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அவ கீழே இறங்கி வந்து பார்த்தா ஒரே ஒரு மங்கி மட்டும் டிஃப்ரெண்டா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அது டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. அடியாத்தாடி, இதோட ஒரு அடி பட்டா கூட நான் சல்லி சல்லியா நொறுங்கி போயிருவேனே, ஆனா என்கிட்ட மோதினதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெப்ப வச்சு டக்குன்னு பிடிச்சிருதா. என்னதான் அந்த மங்கி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அதை கெட்டி போட்டு அவளோட பாய்சனை வச்சு அதை கடிக்கிறா. அது ஒரு மாதிரி வித்தியாசமா கதறிட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிருது. அவ்வளவுதானா, அப்ப நான் ஜெயிச்சுட்டேனா அப்படின்னா லஞ்ச் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இது அந்த லெவலுக்கு ஒன்னும் டேஸ்டா இல்லையப்பா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அப்ப வித்தியாசமா ஏதோ சவுண்ட் கேக்கு. ஆனா இவ அதை கண்டுக்கிடவே இல்ல. அந்த மண்டோட தூக்கி தூர போட்டு சரி தூங்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா நிறைய மங்கி கூட்டம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அதை அவ கவனிக்கவே இல்ல. அவ தூங்கி அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழலான்னு போகும்போது அவளுக்கு ஏதோ சிக்னல் அடிக்குது. என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு 500-600 மங்கி கூட்டமே அந்த இடத்துல இருக்கு. அந்த மங்கி சாகுறதுக்கு முன்னாடி சிக்னல் கொடுத்ததுனாலதான் இதுங்கெல்லாம் இங்க வந்திருக்கா. அப்படின்னா இதுங்க எல்லாமே என்ன கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவ தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவளால அந்த செவுத்துல ஏற முடியல. சரி இந்த இடம் தான் அவளுக்கு சைடு வழியா போலாம் அப்படின்னு சொல்லி சைடுல போனா எல்லா மங்கியும் கல்ல தூக்கி அவ மேல அடிக்குது. பாவி பயிலுக்கு என் அழகான மூஞ்ச அடிச்சு உடைக்கிறானுங்க. இந்த தடவை என் வீடை நான் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அதை காப்பாத்தலாம் ட்ரை பண்றா. ஆனா அதை மீறியோ கல்லி இவ மேல வந்து அடிக்குது. அது போக எல்லா மங்கீஸுமே செவுத்துல ஏறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு தூக்கி அடிக்கிறதுக்கு எந்த கல்லும் இல்லையே, அட ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த பாய்சன் சிந்தசிஸை பாவா யூஸ் பண்றா. ஆனா அந்த மங்கீஸ் நிறைய இருக்கிறதுனால அதுங்க பாட்டு செவுத்துல ஏறி வந்துகிட்டே இருக்குதுங்க. இவ எவ்வளவுதான் அதை புடிச்சு போட்டாலும் எவ்வளவுதான் கொண்டாலுமே அதுங்க பாட்டு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு. நிறைய மங்கீஸ் அவ வலைய போட்டு புடிச்சு வைக்கிறா. அந்த வலைய போட்டு புடிச்ச மங்கீஸ் எல்லாமே வழியில குறுக்கால இருக்க கூடாதுன்னு சொல்லி மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிடுதுங்க. மத்தவங்களுக்கு இறஞ்சலா இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மங்கீஸ் தற்கொலையே பண்ணிக்கிச்சு. அதுங்க தன்னோட உயிரை பத்தி கவலையே படல. இந்த சண்டை முடியணும்னா ஒண்ணு நான் சாகணும், இல்லைன்னா அந்த மொத்த கூட்டமும் சாகணும். என்ன பண்றது, ஆனா நான் விட்டு கொடுக்க போற
போறதா இல்ல சாகுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. நான் போராடாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அவ கால அவங்க பிச்சு எறிறாங்க. இவளுமே முடிஞ்ச அளவு எல்லா மங்கீஸையும் தடுக்க பாக்குறா. இவன் நிறைய மங்கீஸ கொன்னுட்டா அப்படிங்கிறதுனால லெவல் 4ல இருந்து லெவல் 5க்கு அப்கிரேட் ஆயிருக்கா. சோ அப்கிரேட் ஆனதுனால டக்குன்னு எவால்வேஷன் ஆகுறா. ஜஸ்ட் மிஸ்ல அந்த மங்கீஸ்ல இருந்து தப்பிக்கிறா. அதுங்க பிச்சு போட்ட காலுமே திரும்ப வந்துடுச்சு. இவ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா நிறைய மங்கீஸ் செவுத்துல ஏறி வந்து அவ காலை பிடிக்குதுங்க. செவுத்துல ஏறி இருந்த எல்லா மங்கீஸையுமே செவுத்தோட வச்சு வெப்பு போட்டு ஒட்டி மொத்தமா கீழே செவுத்தோட பிச்சு இழுக்கிறா. அந்த செவுத்தோட மொத்தமா கீழே பிச்சு இழுத்ததுல கீழே இருந்த மங்கீஸ்க்கும் அடிப்படுது. இப்ப லெவல் 5ல இருந்து லெவல் 6க்கு அப்கிரேட் ஆகுறா. எவால்வேஷன் ஆகுறா. அவ்வளோகான மங்கீஸ கொண்டாலுமே இன்னும் நிறைய மங்கீஸ் இவ்வளவு அட்டாக் பண்ண வருது. அது போக லெவல் அப்கிரேட் ஆன மங்கீஸ் இவ்வளவு அட்டாக் பண்ண வருது. பெரிய பாறையை ஏதோ அசால்ட்டா கல்லு மாதிரி எடுத்து அடிக்குது. அப்கிரேட் ஆன மங்கீஸ் மொத்தமே 3 தான் இருக்கு. அதுங்களை ஃபர்ஸ்ட் நான் எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பிளான போடுறா. செவுத்துல ஏறி வந்தா ஒட்டிக்கிட்ட மாதிரியான வெப்ப அதுல போடுறா. ஆனா அந்த ஒட்டிக்கிட்ட மங்கீஸ் மேலேயே மத்த மங்கீஸ் எல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கு. எப்படி வா தடுக்க ட்ரை பண்ணாலுமே அந்த மங்கீஸோட எல்லா டார்கெட்டுமே இவளை சாகடிக்கிறதா மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுமே விட்டு கொடுக்கறதா இல்ல. அதுல இருக்கிற அந்த 3 பெரிய மங்கீஸ்ல ஒண்ணு ஹைட்டா ஜம்ப் பண்ணி டைரக்டா இவளை அட்டாக் பண்ண வருது. ஆனா இவளுமே அதை அட்டாக் பண்ணி ஒரு வழியா கொன்றுதா. பாய்சன் சிந்தசிஸ் யூஸ் பண்ணி இன்னொரு மங்கியவோ அப்படியே சாவடிச்சிருதா. அதே நேரத்துல எவால்வேஷன் ஆகுறா. இப்போ நம்ம ஹீரோயின் லெவல் 8க்கு போயிட்டா. ஒரு வழியா எல்லா மங்கீஸையும் கொண்டுட்டா. ஆனா பேலன்ஸ் அந்த ஒரே ஒரு பெரிய மங்கி எங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அது அவளுக்கு பின்னாடி இருக்கு. அவளோட பாடியவே மொத்தமா பாதியா கடிச்சிருது. அவ்வளவுதான் நான் சாக போறேனா இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு மயக்கமா வருது. ஆனாலும் அதுக்குள்ள உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடரோட வாய்க்குள்ள பாய்சனை செலுத்துறா. கடைசியில ஒரு வழியா அந்த ஒரே ஒரு பெரிய மங்கியவும் அவ கொன்றுதா. எனக்கு மயக்கமா வருதுன்னா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அவ மயங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இப்ப அவ பாடி எவால்வேஷன் ஆகுது. ஜஸ்ட் மிஸ்ல ஒரு வழியா நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறா. 500 மங்கீஸ ஒத்தாளா இருந்து கொண்டுட்டா. இந்த பாடிஸ் எல்லாம் என்ன பண்றது என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பாடிஸ சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுங்க மேல மொத்தமா ஏறி நின்னு ஒரு வழியா நான் சாதிச்சுட்டேன். அந்த டிராகனை பார்த்த உடனே பயந்து நான் திரும்பவும் கோல மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மனுஷன் என் வீட்டை எரிச்சப்போ நான் போட்ட சபதத்தை மறந்து போயிட்டேன். ஆனா இப்போ ஒரு வழியா நான் எப்படியோ கோல மாதிரி பயந்து திரும்ப ஓடாம சாதிச்சுட்டு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. லெவல் 10க்கு இப்போ அவ அப்கிரேட் ஆனதுனால நெக்ஸ்ட் என்ன எவால்வேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்கு. இது அப்புறமா பாத்துக்கிடலாம். இந்த நாள் எனக்கு ரொம்பவும் நல்ல நாள்ங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணணும். இந்த இடம் மட்டும் மேல நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னால இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியுமா? எனக்கு மேல போக போக ஏதோ ஒரு ஒளி தெரியுது அப்படின்னா என்னோட வாழ்க்கையின் ஒளி இதுதான். அதை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி குதிக்கிறா. பார்த்தா எரி குழம்பா இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எரி குழம்புக்குள்ள டைரக்டா குதிச்சா அவ்வளவுதான். கண்ணை மூடிக்கிட்டு குதிக்கிறாங்கிற பேர்ல நம்ம ஹீரோயின் காமெடி பண்ணி என்ன ஆக போறா அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 500 மங்கீஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினோட லெவல் அதிகமானதா தான் இருக்கும். அந்த மங்கீஸ் எல்லாம் தாஸ் ஆகுறத பத்தி கூட கவலைப்படாம நம்ம ஹீரோயினை கொல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த 500 மங்கீஸையும் நம்ம ஹீரோயின் ஒத்தாளா இருந்து சமாளிச்சு அவ்வளத்தையுமே கொண்டுவா. அதை எனக்கு வேற லெவல்ல பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் அது பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.